இந்த நாளிலும் கூட ஒரு சிலுவையை பற்றியதான ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே அதற்கு உதவி செய்வதாக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய நல்வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்த முடியாது. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி இயேசுப்பாட்ட ஒரே ஒரு கேட்கலாமா? இயேசுப்பா, இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா. கடந்த நாட்களில் எங்களோடு பேசின தேவன், இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆராதிக்கும் போது கடந்து வந்த தேவன், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நாம் யாரை தேடி நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை தேடி, நமக்காக மரித்த, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக உயிர் தெழுந்து இன்றும் இதோ உனக்காக ஜீவித்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக வீட்டிருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, எங்களோடு பேசுங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டுகிறதே. அவர் நம்ம கூட பேச மாட்டாருங்கண்ணா, தேவன் நம்மோடு பேச மாட்டாருன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ வந்து பேசிட்டு கடந்து போகிறது மாதிரி இருக்கும். இல்லை, மனுஷனுடைய சத்தம் இல்லை, நம் தேவனுடைய சத்தம் இந்த ராத்திரி வேளையில் நாம் கேட்க வேணும். எல்லாரும் அப்படி கேட்கலாமா? ஏசப்பா, ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து. எல்லாரும் சொல்லுங்க, நீ ஆளுகை செய்யப்பா, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட ஏதோ உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க, எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. கர்த்தாவே, உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இதோ உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, நீதாம் இடைபடுங்க, நீதாமே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை சந்தோஷமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ஆண்டவரும் மறுமீட்சிகர் மீட்பெருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இங்கே வாசித்தது போல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார்.
நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக, நமக்கு ஒரு நித்திய மீட்பு உண்டு பண்ணும்படியாக ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தரளி இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் இந்த உலகத்திலே தேவன் வாழ்ந்தார். கடைசியாக 3.5 வருட காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்து கடைசியாக அந்த கல்வாரி சிலுவையிலே, அந்த கொல்கொதா மேட்டிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் செய்ய வேண்டிய, நாம் பட வேண்டிய அந்த ஆக்கினியை அவர் அடைந்து நமக்கு ஒரு நித்திய மீட்பு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் மரித்தது உண்மைதான், சிலுவையில் மரித்தது உண்மைதான், அடக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்றும் நமக்காக, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இன்றும் நமக்காக உயிரோடு இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது பல மத ஸ்தாபிதர்களை நாம் பார்க்க முடியும், பல பெரிய பெரிய தலைவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் எல்லாருடைய கல்லறைகளை பார்க்கும்போது பூட்டப்பட்டதாய் காணப்படும் போது ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு இரட்சகருடைய கல்லறை மாத்திரம் இன்றும் திறந்து காணப்படுகிறது என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படியாக அவ்வளவு அற்புதத்தோடு அதிசயத்தோடு நமக்காக இன்றும் தேவன் நமக்காக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பார்க்கும்போது சிலுவையை குறித்ததான ஒரு உபதேசத்தை இங்கே நாம் பார்க்க முடியாது. நாம் இந்த சிலுவையை குறித்து பார்க்கும்போது ரோமன் அந்த காலகட்டத்தில் ரோமன் சாம்ராஜ்யத்தில் அங்கே ஒரு கொடுமையான ஒரு தண்டனை எது என்று பார்க்கும்போது ஒரு சிலுவை மரணம். அதுதான் அவருடைய அந்த காலத்திலே ஒரு கொடுமையான ஒரு மரண தண்டனையாய் காணப்பட்டது. அதுவரை சாபமாக எண்ணப்பட்ட அந்த சிலுவை, அதுவரை ஒரு என்னன்னா ஒரு தீட்டாக இல்லை, அது ஒரு மிகவும் ஒரு கொடிதான ஒரு சாபமாக அந்த நாட்கள் வரை எண்ணப்பட்ட அந்த சிலுவை, அந்த சிலுவையில இயேசு மரித்தாரோ அந்த நாள் முதல் அது பரிசுத்தமானதாய் மாறப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் அது ஒரு போற்றுகிற ஒரு சிலுவையாக, எல்லாரும் அதை வணங்குகிற ஒரு சிலுவையாக அது காணப்பட்டது. அதனால நான் சிலுவை வணங்குறேன்னு சொல்லல, இருந்தாலும் அதனுடைய ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்னன்னா அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் மரிக்கிறவரை அது ஒரு சாபத்தின் சின்னமாக காணப்பட்ட அந்த சிலுவை அதன் பிறகு நாம் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு சின்னமாக இது காணப்படுகிறது. நாம் இந்த சிலுவை குறித்து இதை பார்க்கும்போது முதலாவது இந்த சிலுவை என்ன காரியத்தை செய்தது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சிலுவை தேவனோடு ஒரு ஒப்புரவாக்குதலின் ஒரு காரியத்தை செய்தது. அது சிலுவை மரணம் தேவனுக்கும் நமக்கு இருந்ததான இடைவெளியை குறைத்து தேவனோடு ஒப்புரவாக்குற ஒரு காரியத்தை செய்தது. நாம் அதை பார்க்கும்போது நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய ஒரு சாயலின்படியும் தமக்கு பிடித்த மாதிரியாக தேவன் என்ன பண்ணார்னா மனிதனை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசின் மேல ஊதினார். ஸோ நம்ம அங்க பார்க்கும்போது தேவனோடு இணைந்து தேவனுடைய மகிமையை அனுபவித்த ஒருவனாக, தேவனுடைய மகிமையால் மூடப்பட்ட ஒரு காரியத்தோடு காணப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் நாம் பார்க்கும்போது சர்ப்பத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு சில வஞ்சனையான காரியத்தின் நிமித்தமாக பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த நாட்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். அந்த நாட்களில் பார்க்கும் அதுவரை தேவ மகிமையால் மூடப்பட்ட அவருடைய சரீரம், அதுவரை தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய காதுகள், அதுவரை தேவனை முகமுகமாய் கண்ட அவருடைய கண்கள் இப்போது அந்த பாவத்தை செய்த போது தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கக்கூடாதபடிக்கு மரத்தின் நிழலை உழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தேவனை முகமுகமாய் பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்கள் மறைந்து கொண்டார்கள். அதுவரை தேவனுடைய மகிமையால மூடப்பட்ட அவருடைய சரீரம் அந்த நேரம் அவர்கள் பாவம் செய்த அந்த நொடி பொழுது தேவனுடைய மகிமை இழந்து போனவர்களாக, அவர்கள் நிர்வாணத்தோடு ஒரு நிர்வாணியாக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, இனி அவர்களுக்கு எதுவுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அந்த இடத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வேளையில் ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்பட்டது அந்த ஸ்திரீயில. அந்த வாக்குத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் நிமித்தமாக இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த சகல விதமான காரியங்களையும், இழந்து போன தேவ சத்தத்தை, இழந்து போன எல்லா காரியத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக சிலுவையிலே நமக்காக தேவன் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும்போது தேவன் தனக்கென்று குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். நாம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு நாம் அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாமை பார்க்க முடியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை பார்க்க முடியும். அவர்கள் சந்ததிகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சேடான விஷயம், சேட் ரியாலிட்டி அப்படி என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை
கேட்கிறாங்க, தேவனிடத்தில் கடந்து வராங்க. ஆனா கடைசியாக என்னன்னா தேவனுடைய மகிமை இழந்து போகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஏனென்றால் தேவன் பேசுகிற அந்த டைம் மட்டும் என்ன பண்றாங்க, தேவனோடு இணைந்து காணப்படுகிறார்கள். தேவன் விடுதலை கொடுக்கும் போது தேவனோடு இணைந்து காணப்படுகிறார்கள். தேவன் அவர்கள் மத்தியில் வல்லமையாய் வெளிப்படும் போது தேவனோடு இணைந்து காணப்படுகிறார்கள். தேவன் அவர்களோடு பேசும்போது தேவனோடு பேசுகிறாங்க. ஆனால் சில காரியங்கள் தாண்டின பிறகு, சில நேரங்கள் தாண்டின பிறகு அவர்கள் உலகத்தோடும் உலகத்தின் காரியத்தோடும் ஒத்துக்கொண்டு போய் தேவனுடைய மகிமை இழந்து ஒரு ஸ்திரமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடி காணப்பட்டது. அப்படியே நம்ம பைபிளை நம்ம மொத்தமா பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பார்க்கும்போது விழுறாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, திரும்பவும் தேவன் விடுவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாங்க. ஆனா அந்த நாட்களிலும் கூட எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. ஆனா என்னைக்கு சிலுவையில தேவன் மரித்தாரோ அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திரளி நம்மிடத்தில் இவ்வளவாய் அன்பு கொண்ட அந்த தேவன் என்றைக்கு அந்த சிலுவையில் மரித்தாரோ அன்று திரைச்சியில இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்போ வேணாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் போகலாம், எப்போ வேணாலும் நாம் தேவனை தரிசிக்கலாம், எப்போ வேணாலும் தேவனுடைய மகிமையால் நாம் நிறைக்கப்படலாம். ஹல்லேலூயா. அப்படியாக இழந்து போன ஒரு மகிமையை, இழந்து போன ஒரு தேவனுடைய கிருபையை திரும்ப கொடுக்கும்படியாக சிலுவையில் நமக்காக இயேசு பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. லூக்கா சுவிசேஷம் 23:54. நாம் முதலாவது பார்க்கும்போது சிலுவை இழந்து போன தேவனுடைய மகிமையை திரும்ப தருவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக காணப்பட்டது. இரண்டாவது பார்க்கும்போது சிலுவை எதை குறிக்கிறது என்றால் சிலுவை ஒரு மன்னிப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவரை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நமக்காக அடைந்த ஆக்கினையை பார்க்கும்போது மிகவும் கொடிதாக காணப்படுகிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்து வார்னால் அடிக்கிறாங்க. அது ஒரு பக்தன் சொல்லும்போது உழவன் ஒரு நிலத்தை உழுவது போல என்ன பண்ணாங்களாம், அவருடைய சிரத்தை உழுதாங்களாம். சிலுவையை அதற்கு மேலே சுமத்தி முள்கீடம் சூட்டப்பட்டு அப்படியாக மிகவும் கொடுமைப்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கடைசியில் சிலுவையில் அறைதாங்க. அந்த சிலுவையில அறையும் போது முதலாவது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டப்படுத்தின அப்புறம், இவ்வளவு பாடுபடுத்தின அப்புறம், இவ்வளவு அவரை வேதனைப்படுத்தி காரி துப்பி சபித்து ஏதெல்லாமோ பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த நாட்களில் நாம் நம்மை ஒன்று சிந்தித்து பார்ப்போம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு சிறு வார்த்தை சொன்னாலே நம்மளால் தாங்க முடியல. அநேக நேரங்களில் நாம் அந்த காரியத்திலே மிகவும் தோற்று போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அடித்தாங்க, நொறுக்குனாங்க, பாடுபடுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, எதெல்லாமோ பண்ணுறாங்க. அவரை சொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க, அவருக்கு மேலே தப்பான பழியெல்லாம் சுமத்துறாங்க. ஆனால் கடைசி அந்த பார்க்கும்போது அது சிலுவையில் மறிக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த மாலை வேளையிலும் கூட தேவஜனமே, நம் சிலுவை பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் நம்மை ஒன்று சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்ப்போம். நாம் உண்மையாகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? உண்மையாகவே நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? அதன்படி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சீஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் போய் கேட்கிறார், நான் எத்தனை தரம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து என்ன ஏதாவது ஒன்று பண்றாரு, நான் மன்னிச்சேன், செகண்ட் அடிக்கிறாரு, செகண்ட் மன்னிச்சேன், அப்படி ஒரு 70 டைம்ஸ் நான் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சுபாவமே வந்துடும். ஓகே, நீ ஓகே அடிக்கிறியா, நீ தள்ளுறியா, ஓகே நான் அவனை மன்னிச்சு விடுறேன். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம், அவருடைய பாடுமரங்களை சிந்தித்து கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் அபிஷேகிக்கப்பட்டு, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாம் உண்மையாகவே நாம் மன்னிக்கிறோமா? தேவனுடைய மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கிறோமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிலுவை நமக்கு இரண்டாவது கற்றுத்தருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஒருவேளை சத்துருவாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், சத்துருக்களை என்ன பண்ணணுமா, ஸ்நேகிக்கணும். சத்துருவை ஸ்நேகிக்கணும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவனை மன்னிக்கணும்.
மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அநேக நேரங்களில் நாம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். ஆனால் நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம மன்னிக்கிறோம், ஆனால் மறப்பதற்கு மிகவும் தாமதித்து போகிறோம். அது எப்போதுமே மைண்டுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு நாள் வரும்போது நீ அப்படி செய்ததில்ல, நீ அப்படி பண்ணல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தேவன் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம், அந்த சிலுவை குறித்தது, சிலுவை நாம் தியானிக்கும் போது சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறதான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி மற்றவர்களை மன்னித்தாரோ அதே போல் நாம் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். மூன்றாவது நாங்கள் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மூன்றாவது நாம் பார்க்கும்போது இந்த சிலுவை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், ஒரு அன்பை கற்றுத்தருகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி என்ன பண்ணாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சிலுவை முக்கியமாக நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்பு. அன்பு அன்பு அன்பில்லாதவன் என்னது, தேவனை அறியான். அப்போ நாம் முக்கியமாக இந்த சிலுவை கற்றுத்தர ஒரு விஷயம் அன்பு. எப்போதுமே சிலுவையை குறித்ததான ஒரு விஷயம் என்னன்னா, சிலுவை எங்கே பார்த்தாலும் சிலுவை எப்படி இருக்குதுன்னா ஒருமனப்படுத்துகிறதாய் அது காணப்படுகிறது. எந்த விதத்திலும் சிலுவை எந்த இடத்திலும் பிரிவினை உண்டாக்குனதா இது ஒரு சரித்திரமே இல்லை. ஸோ நாமும் கூட என்ன பண்ணணும், தேவன் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படணும். அநேக நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, ஆண்டவரே பிதாவே நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய நேரங்களில் நாம் சொல்வதுண்டு. ஆனால் நம்முடைய அப்பாவுக்கு மெயின் கேரக்டரான அந்த அன்பை, அந்த லவ்வை என்ன பண்ணுறோம், நாம் மறந்து போயிடுவோம். அப்போது முதலாவது நான் பார்க்கும்போது, நாம் சகோதரத்தில் நாம் எப்படி நாம் அன்பு கூர்ந்து காணப்படுகிறோம். காண்கிற சகோதரத்தில் நாம் அன்பு கூறவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நாம் எப்படி விசுவாசமாக இருப்போம். நாம் என்ன பண்ணுறோம், இந்த சிலுவை என்ன கற்றுத்தருது தெரியுமா, இப்படி இருக்குது சிலுவை. தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்குது, அதே உறவு எப்படி இருக்குது, நமக்கும் சகோதரர்களுக்கும் இருக்குது. அநேக நேரங்களில் இந்த உறவில் நாம் கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் இந்த உறவில் நாம் தவறி போயிடுறோம். ஆனால் நம்ம அதை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த உறவில் நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த உறவில் நம்ம எப்போதுமே கரெக்டாக இருக்கவே முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், என்ன பண்ணுறான், சகோதரத்தில் கண்டிப்பாக அன்பு கூறுவான். ஆனால் அநேக நேரங்களில் நாம் இந்த ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்காதவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டவர் இந்த சாயங்காலங்கள் என்ன சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன பண்ணு, பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்கிறாரு. அடுத்ததாக நான் ஆபிரகாம் லோத்துவை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு என்ன பண்ணு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அழைத்தது யார், ஆபிரகாமை. கூட வந்தது யார், லோத்து. அவன் சகோதரன் லோத்து கூட வராங்க. இங்கே வரும்போது ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுது, அவனுடைய மேற்பொருளுக்கும் இவங்களுடைய மேற்பொருளுக்கும் ஒரு பகை உண்டாகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படுது. அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா, நாம் சகோதரர்கள், அதனால் உனக்கு எனக்கும் பகை சண்டை எதுவுமே தேவையில்லை. அந்த அன்பை என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ ஒரு சகோதரருக்கு மேலே அந்த நாட்கள் ஆபிரகாம் என்ன பண்ணியார், ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார். சிலுவை என்ன கற்றுத் தருகிறது, முதலாவது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பிறனிடத்தில் முதலாவது நம்முடைய சகோதரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்மை சுற்றி உள்ள ஜனங்களிடத்தில் நாம் அன்பு கூற, நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் அன்பு கூற வேண்டும். நாம் எஸ்தர் முறதாக நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் எஸ்தரை பார்க்கும்போது சேஃபான பிளேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனாலும் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய ஜனத்தின் மேல வச்ச ஒரு பாசத்தினால, தன்னுடைய ஜனத்தின் மேல வச்ச ஒரு அன்பினால என்ன பண்றாரு, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறார் அந்த எஸ்தர். நாம் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக காணப்படுகிறோம்? நாம் நம்முடைய சகோதரர்களை உண்மையாக நேசிக்கிறோமா? நம்மை நாம் நேசிப்பது போல பிறனை நாம் நேசிக்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்புக்கு ஈடாக அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? நாம் இங்கே ஒரு 100-200 வருஷத்து முன்பு நாம் பார்க்கும்போது
கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்கே வந்து முதலாவது காட்டின ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்பு. சமுதாயத்தாலும் குடும்பத்தாலும் பலவிதமானவரால் ஒடுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளின அந்த அவர்கள் மேலே அவர்கள் காட்டின அன்பு தான் தேவனுடைய அன்பை அவர்கள் மத்தியில் பிரதிபலித்ததாய் காணப்படுகிறது. இந்த மாலை வேளையிலும் கூட சிலுவை நமக்கு கற்றுத்தரதான ஒரு விஷயம் என்னன்னா, சிலுவை நம்மிடத்தில் கேட்கிறது அன்பை கற்றுக் கொடுக்க சொல்கிறது. முதலாவது சிலுவை என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனோடு உள்ள உறவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. செகண்ட் நாம் பார்க்கும்போது சிலுவை எதை கற்றுக் கொடுக்கிறது? மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி மன்னிக்கிறோம், மற்றவர்களை நாம் எப்படி மன்னித்து மறக்கிறோம், அதை சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த மத்தியிலும் கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அப்பா அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? மன்னிச்சிருக்காரு. மூன்றாவது நாம் பார்க்கும்போது சிலுவை எதை குறிக்கிறது என்றால், சிலுவை அன்பை நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக நாம் வாசிக்கலாமே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நாம் இங்கு பார்க்கும்போது சிலுவை எதை நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது என்றால், சிலுவை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாய் சிலுவை காணப்படுகிறது. நாம் இதுதான் இங்கே வாசிக்கிறோம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது அந்த நாட்களில் அது நம்ம என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியுது. அங்கே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கொள்ளை நோயினால் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் அவங்க தேவன் நோக்கி முறையிடும் போது அந்த தேவன் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒரு சர்ப்பத்தை உண்டு, வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை அப்படி ஒரு கம்பளை நாட்டி ஒய்த்துவை, அதை நோக்கி பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிழைத்துக் கொள்வாங்க. அப்போ அதோட காரியம் என்ன அப்படின்னா, அதை விசுவாசிக்கிறவங்க, அந்த வார்த்தையை விசுவாசித்து அதை நோக்கி பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும்? சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். நாம் இந்த ராத்திரி வேளையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாம் ஒருவேளை அநேக திட்டத்தோடு அநேக எண்ணத்தோடு நாம் வந்திருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு என்ன பண்ணணும்? விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதை நாம் பார்க்கும்போது கல்லனை நாம் பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் அறையப்பட்ட கல்லன் என்ன பண்ணுறாரு? அந்த நேரத்தில் எல்லாரும் சபித்து அவரை புறங்கூறின அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியாரு? ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு, ஆண்டவரே நீர் பரதேசில் வரும்போது அடியேனையும் நினைத்திடலாம். அந்த வேளையில் விசுவாசித்த நிமித்தமாக, சிலுவையில் உயர்த்தப்பட்ட தேவனை விசுவாசித்த நிமித்தமாக அந்நாட்களில் நாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கட்டளையிடப்பட்டது. அப்போ அந்த சிலுவை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது தேவனோடுள்ள உறவை கற்றுத்தருகிறது. இரண்டாவது நாம் மன்னிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. மூணாவது நாம் பார்க்கும்போது அது எப்படி நாம் அன்பு செலுத்த வேண்டும், தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கொண்டார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரு? அன்பு அந்த அன்பை நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சிலுவையின் மூலமாக நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்றோம்? நடத்தப்படுறோம். அடுத்ததாக பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அப்போ அந்த சிலுவை அடுத்ததாக நமக்கு தருகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தோம், ஒருவேளை நம்ம நல்ல வசதி காணப்படலாம், ரொம்ப பணங்கள் எல்லாம் காணப்படலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சமாதானம். அந்த சமாதானத்தை என்ன தெரியுது? நம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், எல்லா மேഖലകളിலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தருகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு சுகத்தை தேவன் தருகிறவாய் காணப்படுகிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ணுவோம்? சுகம் ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் நாம் வியாதியோடு இல்லை இப்போ பலவிதமான சரீர கஷ்டத்தோடு நான்
உணர்ந்தவர்களாய் காணப்படலாம். இது ராத்திரி வேளையில் தேவன் வாக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அந்த சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை உண்மையான மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த காயங்களால தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை தர தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுகம் என்பது அது ஏதோ வந்துட்டு போகிற சுகம் கிடையாது. தேவன் ஒருவனை தொட்டு சுகப்படுத்தினார் அப்படின்னா அது ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலுவை நமக்கு என்ன தந்தது, சிலுவையின் ஊடாக நாம் எப்படி கடந்து போகணும்னு பார்த்தோம். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையை சுமக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு டைமில் சொன்னார், சிலுவையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அநேக நேரங்களில் நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், சிலுவையிலிருந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், சிலுவையிலிருந்து தான் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் சிலுவையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிலுவையை தூக்கி கொண்டு நாம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோம். என் சுமை லகுவாயம் என்ன பண்ணுவோம்? மிகவும் லகுவாய் காணப்படுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக புறப்பட்டு போனோம். ஏன் அப்படி சிறையனே ஊரனாகிய சீமோன் என்ன பண்ணுவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவருக்கு என்ன பண்ணுவார்? ஹெல்ப்ஃபுல்லாக காணப்படுவார். ஆனால் அவருடைய சந்ததிகளை பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமான சந்ததிகளாய், இந்த உலகத்திலே போற்றப்படுகிறதான ஒரு சந்ததிகளாய் அவருடைய சந்ததியை காணப்பட்டது. அப்படி நாம் பார்க்கும்போது சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதாய் காணப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறவாய் காணப்பட வேண்டும். நாம் இங்கு நாம் வாசித்தான 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. நாம் சிலுவை பற்றியான ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். சிலுவை என்ன பண்ணுகிறது? தேவனோடு இழந்து போன தேவனோடு உறவை என்ன பண்ணுகிறது? நமக்கு திரும்ப தருகிறது. சிலுவை எதை கற்றுத்தருகிறது? மன்னிக்க கற்றுத்தருகிறது. சிலுவை எதை கற்றுத்தருகிறது? தேவனோடு அன்பு செலுத்த கற்றுத்தருகிறது. சிலுவை எதை கற்றுத்தருகிறது? நித்திய ஜீவனை அடையும்படியான ஒரு வழியை கற்றுத்தருகிறது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல இந்த கொல்கதா மேட்டினிலே அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை என்ன பண்ணணும்? நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது சிலுவை எதை தருகிறது? சமாதானத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு காரியம் தான் சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும்னா அது சிலுவையின் நிழலிலே மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது சிலுவை எதை தருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தருகிறது. அவருடைய தழும்புகளால் என்ன பண்றோம்? நம்ம சுகப்படுறோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்டதான உடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உடைக்கப்பட்ட அவருடைய தழும்புகளால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் வருகிறதாய் காணப்படுது. அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கேட்கிறான ஒரு விஷயம், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் இங்கு பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. நாம் இங்கு பார்க்கும்போது 2 கூட்டத்தை நாம் இந்த வசனத்திலே நம்மளால் பார்க்க முடியும். 2 கூட்டம் யார் அப்படின்னா, கெட்டு போகிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். கெட்டு போகிற கூட்டம் சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கான்? பைத்தியமாய் காணப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவபலனாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம சாதாரண இந்த வசனத்தை நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறன்னு சொல்லும்போது ஓகே, சபையை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்னது? சிலுவை பற்றி உபதேசம் என்ன பண்ணுறது? பைத்தியமாக இருக்குது. சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவபலனாக இருக்குது அப்படின்னா நம்ம அநேக நேரங்கள் நம்ம திங்க் பண்ணுறது உண்டு. அதுதான் என்னது? உண்மையும் கூட அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த 1 கொரிந்தியர் இந்த நிருபத்தை நான் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுதப்படுகிறது. நம்ம என்ன நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? சபைக்கு வெளியே இருக்கிறவங்க கெட்டு போனவங்களும் உள்ளே வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம நினைக்கிறோம். அது சிலுவை பற்றிய உபதேசம் அப்படியாக இருக்கிறது என்று அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது யாருக்கு எழுதார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறாரு.
ஸோ இங்கே பார்க்கும்போது பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாகும்படி அப்போ பரிசுத்தமானவர்களுக்கும் என்ன சொல்கிறாரு, சிலர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, கெட்டு போனவர்களாக இருக்கிறாங்க, சில பேர் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த மாலை வேளையில் நாம் சிலுவைப்படுத்ததான காரியத்தை நாம் கேட்டோம். கடந்த 22 நாட்களும் சிலுவைப்படுத்ததான காரியங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் சிலுவை பற்றிதான உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், சபைக்குள்ளே தான் இருந்து தேவனை ஆராதிக்கிறோம், சபைக்குள்ளே தான் இருந்து தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், முழு மனதோடு நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் எந்த கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா, இல்லை கெட்டு போன கூட்டத்திலே நாம் காணப்படுகிறோமா? நாம் இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. நாம் இந்த கொரிந்து சபையை பார்க்கும்போது, அந்த பட்டணங்கள் முழுவதையும் பார்க்கும்போது அங்கே வேசித்தனங்களும் விபச்சாரம், காமவிகாரம் அப்படிப்பட்டதான ஒரு இம்மோரலிட்டிக்கு நிறைஞ்சதான ஒரு பிளேஸ் தான் என்ன அப்படின்னா அந்த கொரிந்து பட்டணம். அந்த கொரிந்து பட்டணத்தில் சபையை ஸ்தாபிச்சது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சபையை ஸ்தாபிச்சுட்டு அதே ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுத்துட்டு அவர் போகிறாரு. அவர் போன அப்புறம் ஒரு சில காரியங்கள் ஒரு சில காரியங்களை குறித்து அவரிடத்தில் போகும்போது அவர் திரும்ப இந்த நிருபத்தை அந்த ஜனங்களுக்கு அவரை எழுதும்போது சொல்கிறாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சபைக்குள்ளே சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவை பற்றி உபதேசத்தை அறிந்தும் தேவனை முழுமனதோடு ஆராய்த்தும் என்ன பண்ணியிருக்காங்க, கெட்டு போனவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு எப்படி இருக்காங்க, சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமானது காணப்படுகிறதா? அப்போ கெட்டு போனவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் யார் என்று பார்க்கும்போது நாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு. ஓகே, நாம் இங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு பிரிவினையை நம்மளால் பார்க்க முடியாது. சபைக்குள்ளே ஒரு பிரிவினையை நாம் பார்க்க முடியாது. ஒரு அன்பற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்டு, தேவனுடைய அன்பில் இழுக்கப்பட்டு, சிலுவை பற்றியதான எல்லா காரியங்களையும் கற்று அநேகரால் கண்ணால் கண்ட ஜனங்கள் கூட ஒருவேளை அந்த காலத்தில் அங்கே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் இங்கே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் சிலுவை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சான், பைத்தியமாக இருந்துச்சான். அவங்கள பார்க்கும்போது அன்பை வெறுக்கிறதான ஒரு கூட்டமாக காணப்பட்டது. எப்போதும் ஒரு பகை, விரோதம், வாக்குவாதம் அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் நிறைந்த ஒரு ஜனங்களாக அந்த சபைக்குள்ளே காணப்பட்டார்கள். இந்த மாலை வேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோமே, நாம் எந்த கூட்டத்தில் காணப்படுகிறோம் என்பதை நாம் ஒன்று கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பகையை விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை விரோதத்தை விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை அன்பை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம் சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் கொஞ்ச நேரம் முன்னதான் நம்ம கேட்டோம். என்ன பண்ணுது சிலுவை? என்ன பண்ணுது? தேவனோடு உள்ள உறவை ஒன்று கூட நம்ம என்ன பண்ணுது, நெருக்கிறதாய் காணப்படுகிறது. சிலுவை எதை கற்றுத் தருகிறது? சிலுவை அன்பை கற்றுத் தருகிறது. சிலுவை எதை கற்றுத் தருகிறது? சிலுவை மன்னிப்பை கற்றுத் தருகிறது. சிலுவை எதை கற்றுத் தருகிறது? நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. சிலுவை எதை கற்றுகிறது? தேவனை நோக்கி பார்க்க சிலுவை கற்றுத் தருகிறது. ஆனால் நாம் இந்த மாலை வேளையில் நாம் எந்த ஒரு கூட்டத்தில் காணப்படுகிறோம்? அடுத்ததாக இவர்களை பார்க்கும்போது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேவா அப்படின்னா ஜனங்கள் பிரிந்திருக்கிற ஜனங்களாக காணப்பட்டார்கள். மனிதனை நம்பி மனிதனை சார்ந்திருக்கிற ஒரு ஜனங்களாக காணப்பட்டார்கள். நான் இது வேதம் என்ன சொல்கிறதுனா, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே நாம் யாரை நம்பி காணப்படுகிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்த பிறகும் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நாம் தேவனை நம்பி இருக்கிறோமா, இல்லை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனை நம்பி இருக்கிறோமா? நாம் பிரிவினையை விரும்புகிறோமா, அன்பை வெறுக்கிறோமா, இல்லை அன்பை நாம் விரும்புகிறோமா? ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கடா, இவ்வுலகத்தின் ஞானத்தை என்ன பண்ணுறாங்க, நேசிக்கிறவங்களாக காணப்படுறாங்க. தேவன் ஞானமாக இருக்கிறாரு, தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஞானத்தை வெறுத்து இந்த உலகத்தின் ஞானத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறவர்களாக காணப்படுறாங்க. அப்போது தேவனுடைய ஞானத்தை வெறுக்கிறது என்பது தேவனே வெறுத்து தழுகிறதான ஒரு கூட்டத்தோடு அவர்கள் காணப்படுவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது பெருமை பாராட்டுகிற ஒரு கூட்டம், நான் இவனை சார்ந்தவன் அப்படிப்பட்டதான பெருமை பாராட்டுகிற ஒரு கூட்டம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவனை அறிந்தும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டோம் ஒரு பாவத்துக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக
காம விகாரத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறதான ஒரு அனுபவம். சிலுவை பற்றிய உபதேசத்தை அறிந்தும் சிலுவையால் ரட்சிக்கப்பட்டும் சிலுவையிலிருந்து வரும் நன்மைகளை பெற்றுக்கொண்டும் தேவனை விட்டு விலகி பாவத்துக்கு நேராகவும் அசுத்தத்துக்கு நேராகவும் அதனை சார்ந்த காயத்துக்கு நேராகவும் நடக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார் அப்படின்னா வெளியுள்ள ஜனங்கள் அல்ல, சபைக்கு உள்ளிருக்கிற ஜனங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இது ஐடல் வர்ஷிப், அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற ஒரு சில ஜனங்களாக காணப்பட்டாங்க. ஸோ ஒருவேளை நம்ம திங்க் பண்ணலாம், நான் வந்து விக்கிரகத்தை ஆராதிக்கவில்லை, நாம் மற்றபடியான எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை என்று. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை எந்தெந்த காரியங்கள் தடுத்து நிற்கிறதோ அதுதான் விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பலரின் பாசங்கள், பலரின் நேசங்கள், பலவிதமான உலகத்தின் நன்மைகள் என்ன பண்ணுறது, நாம் தேவனோடு சேராதபடிக்கு, நாம் தேவனோடு நெருங்காதபடிக்கு அது ஒரு தடையாக காணப்படுகிறது. இந்த மாலை வேளையிலும் கூட தேவன் சபையோடு இதை வானிலையில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையோடு சில கேட்கிறதான ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கெட்டுப்போகிறவர்களின் கூட்டத்தில் காணப்படுகிறீங்களா இல்லை ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டத்தில் காணப்படுகிறீங்களா? சபைக்குள்ளதான் இருக்கிறோம், சபைக்குள்ளதான் நாம் ஆராதிக்கிறோம், சபைக்குள்ளதான் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் நாம் எந்த நிலைமையில் நாம் காணப்படுகிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசம் என்று பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் கெட்டு போவதற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்துகிறதா இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அது நம்மை கொண்டு செல்கிறதா? அது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சபைக்கு தேவன் சொல்லும்போது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபையை குறித்துதான ஒரு காரியம்தான் தேவன் ஒரு மனபாரத்தோடு அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம்தான், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்படி என்றால் சபைக்குள்ளே ஆராதனை நடக்கிறது, சபைக்குள்ளே பிரசங்கங்கள் நடக்கிறது, சபைக்குள்ளே எல்லா காரியங்களும் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாசப்படியில் நின்று தட்டுகிறார். நாம் பார்க்கும்போது ஒருவேளை நாங்கள் சபையை மட்டும் சொல்லலை, நாம் தான் தேவனுடைய சபையாய் காணப்படுகிறோம். நமக்குள்ளே நாம் என்னென்ன காரியங்களோடு நாம் காணப்படுகிறோம். அடுத்தாக பார்க்கும்போது ரட்சிக்கப்படுகிறவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது தேவனை மட்டும் மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டத்தில் அவன் காணப்படுகிறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் பவுலை சேர்ந்தவன் இல்லை, அப்போலோவை சேர்ந்தவன் இல்லை, யாரை சேர்ந்தவன் இல்லை, நான் யாரை சேர்ந்தவனா, எனக்காக ஜீவன் தந்து மரித்து அந்த சிலுவையில் எனக்காக தொங்கின அந்த தேவனை சார்ந்தவன். ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த ராத்திரி வேளையில் நாம் என்ன சொல்ல போறோம்? நாம் மனுஷனை சார்ந்த கூட்டம்னு சொல்ல போறோமா, இல்லை தேவனை சார்ந்த கூட்டம்னு சொல்ல போறோமா? இல்லை நாம் மனுஷனை மேன்மை பாராட்டுகிற கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா, இல்லை தேவனை மேன்மை பாராட்டுகிற கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா? இந்த ராத்திரி வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை மேன்மை பாராட்டுற கூட்டம் அப்படின்னா நாம் அன்பை நேசிப்போம், நம்மிடத்தில் வாக்குவாதம், பிரிவினை, அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இதுபடாது. இவ்வுலகத்தின் ஞானம் நமக்கு முக்கியம்தான். ஆனால் இவ்வுலகத்தின் ஞானத்தை நம்பாமல் ஞானத்தை படித்த ஞானியாகி தேவனை நம்பி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த நன்மையும் தந்து நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்கிறீர்கள். அடுத்ததாக பார்க்கும்போது சிலுவை பற்றிய உபதேசத்தை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான கூட்டத்தை நாம் பார்க்கும்போது தேவனுக்காக காத்திருக்கிற கூட்டம், தேவனுடைய ஆவியை பெரும்படியாக காத்திருக்கிற கூட்டம், தேவனுடைய அபிஷேகத்தை பெரும்படியாக காத்திருக்கிற கூட்டம். இந்த மாலை வேளையில் நாம் காத்திருக்கிறோமா? அதை நாம் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் கலகை போல புதுபலன் அடைந்து கலகை போல செட்டைகள் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? எழும்புவாங்க. அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு புதுபலனை அடையும்படியாக, அப்படிப்பட்ட தேவனோடு உள்ள அந்த அபிஷேகத்தில், தேவனோடுக்குள்ள உறவில், தேவனோடு கூட உள்ள அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுவாக நாம் தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்களாக நாம் இந்த மாலை வேளையில் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் தேவனுக்காக காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிற பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மையான காரியங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த கூட்டத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆவியை உடைய ஜனமாக காணப்பட்டது. நாம் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு அந்த ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய ஆவியை உடைய ஒரு ஜனங்களாக காணப்பட்டார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு ஜனங்களாக காணப்பட்டார்கள். தேவனுடைய ஆவியினால் அவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு தேவ ஞானத்தோடு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற ஒரு ஜனங்களாக காணப்பட்டார்கள். அதாவது 31 வசனத்தில் பார்க்கும்போது
பார்க்கும்போது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அப்படியாக தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அப்படிப்பட்டதான ஒரு சிலுவை பற்றிய உபதேசத்தை அறிந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நேராக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது அவர்கள் பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக காணப்பட்டார்கள். நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அசுத்தம் நிறைந்த ஜனங்கள் ஒரு கூட்டத்தில் காணப்படுறாங்க. அவங்க என்னது, அவளுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் ஒரு பைத்தியம் போல காணப்பட்டது. ஆனால் இங்கு இது பார்க்கும்போது அது ஒரு தேவபலனாக காணப்பட்டது. இந்த ராத்திரி வேளையிலும் கூட நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எந்த நிலைமையில் காணப்படுகிறது அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் தான். நம்முடைய தேவன் மிகவும் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் மறுபுறத்தில் பார்க்கும்போது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட சிலுவை பற்றி உபதேசத்தை நாம் அநேக நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக, இன்னும் தேவபலனை அடைவதற்கு நேராக, இன்னும் தேவ ஆவியை அடைவதற்கு நேராக, இன்னும் உம்மால் நடத்தப்படுவதற்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்றாங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பற்றிய சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு ஒரு பைத்தியமாக காணப்படுகிறது. அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவன் அழைக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி இயல்பு இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பைத்தியமாக காணப்படுகிறதா? இல்லை, நமக்கு தேவபலனாக காணப்படுகிறதா? நாம் கெட்டு போகிறவர்களின் கூட்டத்தில் காணப்படுகிறோமா? இல்லை ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா? சிலுவை நமக்கு எதை கற்றுத் தருகிறது? சிலுவை நமக்கு மன்னிக்க கற்றுத் தருகிறது. சிலுவை நமக்கு எதை கற்றுத் தருகிறது? சிலுவை நமக்கு அன்பு செலுத்த கற்றுத் தருகிறது. சிலுவை நம்மை எது நேராக வழி நடத்துகிறது? சிலுவை நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருகிறது. இந்த மாலை வேளையிலும் கூட நாம் எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிலுவை பற்றி இந்த உபதேசங்கள் நம்ம எந்த வழிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது? ஒரு விஷயம் எல்லாரும் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மட்டும் மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா? தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா? தேவனுடைய ஆவியுடைய ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா? தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமாக காணப்படுகிறோமா? இந்த ராத்திரி வேளையில் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் தேவனை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, அப்பா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கும் அது தேவபலனாய் காணப்பட வேண்டுமே. நான் உண்மை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை உடையவனாய் நான் மாற வேண்டாம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜனமாக நான் மாற வேண்டாம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில என்னை ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனமாக ஆண்டவரே, உண்மை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு ஜனமாக ஹல்லேலூயா எங்களை நீர் மாற்றணுமே. நீரே எல்லா துதிக்க நம்மைக்கு பார்த்துற, நீரே எல்லாவற்றிலும் சிறந்தவர், நீரே உயர்ந்தவர் அப்பா, நீரே மேன்மைக்குரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மன்னிக்க கட்டு தாங்க ஆண்டவரே. அன்பு செலுத்த கட்டு தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க கட்டு தாங்க ஆண்டவரே. அப்பா, சிலுவையை சுமக்க கட்டு தாங்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் கத்தாவே நாங்கள் சிலுவையை சுமக்க நாங்கள் மறந்து போகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் கத்தாவே நாங்கள் சிலுவையை சுமக்க தகர்த்து போகிறோம் கத்தாவே. ஆனால் இந்த மாலை வேளையிலும் கூட கத்தாவே அந்த சிலுவையை சுமக்கத்தக்கதாக, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின்பாக வரத்தக்கதாக ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தாவே உம்மை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம், உம்மை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமே. உண்மையா தேவன் உங்களோடு பேசினாரனா? உண்மையா தேவனுடைய பலனாய் சிலுவையின் உபதேசம் நமக்கு காணப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி பார்க்கலாம். ஏசப்பா, அந்த பரிசுத்தத்தை என்னோட வாழ்க்கையில கொடுங்கப்பா. அந்த சிலுவையின் மேன்மையை கற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்காக பட்ட பாடுகள் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்காக அடிக்கப்பட்ட அடிகள் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்காக சூடப்பட்ட முற்றிடும் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக நீங்க ஏற்றுக்கொண்ட பாடுகள் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி வேளைகளை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளைகளை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு செலுத்த ஆண்டவரே, பிறரை மன்னிக்க, இன்னும் உம்மோடு கூட உறவாட, உம்மோடு நெருங்க, மேன்மை பாராட்டுகிறவர் சிலுவை குறித்து அல்லாமல், இல்ல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது என்று சொல்லப்பட்டுகிறது. அநேக நேரங்களில் ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு எங்களுக்கு உள்ள உறவில் ஆண்டவரே, அநேக நேரங்களில் ஒரு தடையாக, ஒரு ஹடில்ஸாக அது காணப்படுகிறது ஆண்டவரே. அந்த தடைகளை மாற்றி ஆண்டவரே எங்களை ஒன்று கூட உம்மனை உறவாட பண்ண சிலுவை போதுமானதாய் காணப்படுகிறது.
உம்மோடு உள்ள உறவுல இன்னும் நெருக்க அந்த சிலுவை போதுமானதாய் காணப்படுகிறது. உம்மோடு உள்ள ஐக்கியத்துல இன்னும் கிட்டி சேர்க்க அந்த சிலுவை போதுமானதாய் காணப்படுகிறது. இழந்து போன தேவ மகிமையை, இழந்து போன தேவ கிருபையை, இழந்து போன தேவ அபிஷேகத்தை திரும்ப புதுப்பித்துக் கொள்ள அந்த கிருபை போதுமானதாய் காணப்படுகிறது. ஓ ஹalleluya. இழந்து போன தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக, இழந்து போன தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, ஹalleluya, இழந்து போன தேவ உறவை திரும்ப தரும்படியாக ஓ அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு இன்னைக்கு கேட்கிறா, நான் அவனுக்கு என்ன செய்யணும், நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை விரும்புகிறவர் இன்னும் நீதியை செய்யட்டும், அபிஷேகத்துல நிரம்புகிறவர் இன்னும் அபிஷேகத்துல நிரம்பட்டும். ஹalleluya, ஹalleluya. உச்சப்பட வேண்டுமே, உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்பணுமே. ஓ பரத்திலிருந்து உண்டாகும் தேவனுடைய அபிஷேகத்தினால இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவரை நிரப்பட்டுமே, ஒவ்வொருவரை நிரப்பட்டுமே, ஒவ்வொருவரை நிரப்பட்டுமே. சிலுவை பற்றியதான உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவபலனாய் காணப்படட்டுமே, ஒரு தேவபலனாய் காணப்படட்டுமே. உம்மோடு உள்ள உறவுல இன்னும் நெருக்கிறதாய் காணப்படுத்துமே. இந்த ராத்திரி வேளையில எங்கெங்க நாங்க தவறி போனோமோ, எங்கெங்க உம்முடைய விட்டு தூரமாய் போனோமோ, இதோ நாங்கள் திரும்பி வருகிறோம் டாடி, இதோ நாங்கள் திரும்பி வருகிறோம் டாடி. ஹalleluya. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கடைசி நாட்கள்ல வம்சமான யாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. நீங்க தானே பா சொன்னீங்க, பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாட்டின்னு சொன்னீங்களே. அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் இதோ கடந்து வருகிறோம் ஆண்டவரே, இதோ நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீ ஒருவரே துதிக்க மகிமைக்கு பாத்திரர், நீ ஒருவரே மேன்மைக்குரியவர், நீ ஒருவரே மேன்மை பாராட்டத்தக்கவர். ஹalleluya. நீ எங்களை சுகப்படுத்தும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தரும்படியாக, எங்களை நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கும்படியாக, வரங்களினால கிருபைகளினால நிரப்பும்படியாக இந்த ராத்திரி வேளையில எங்கள் மத்தியில கலந்து வந்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் நீரங்கள் மீது, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமை சொல்லாமா, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, அபிஷேகம். உம்முடைய கிருபையாளர்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தாளர்களை நிரப்புங்கப்பா. இழந்து போன அந்த உறவை, இழந்து போன அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. விசேஷாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய வேண்டுமே. விசேஷாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய வேண்டுமே. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அதிகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ வைத்து கால சமயமல்லோ ஆத்மாவில் இறக்கிடமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ வைத்து கால சமயமல்லோ ஆத்மாவில் இறக்கிடமே. நீ போல இறங்கணமே, அக்னிதாவாய் பதிலிடமே, கொடுங்காற்றாய் விசேடமே, ஆத்ம நதியாய் எங்கள் மத்தியில உச்சனமே கர்த்தாவே. நீ போல இறங்கணமே, அக்னிதாவாய் பதிலிடமே,
சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணுந்தோ இஸ்ராயேலின் தெய்வமே சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணுந்தோ இஸ்ராயேலின் தெய்வமே சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணுந்தோ இஸ்ராயேலுக்கு நாங்கள் வெளிப்பட்ட அபிஷேகம் ஆதியத்தை விளங்கணமே சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணுந்தோ இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியத்தை விளங்கணமே சீனாய் மலமுகளில் ஒரு தீஜாலை நான் காணுந்தோ இஸ்ராயேலின் தெய்வமே வெளிப்படுவீராக சுகத்தை கட்டளிடுவீராக சமாதானத்தை கட்டளிடுவீராக உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்புவீராக அக்கினாவாய் பாதியனமே கொடுங்காற்றாய் வீசேனமே அன்ன நதியாய் ஓடுவேனமே நீ போலே அக்கினாவாய் பாதியனமே கொடுங்காற்றாய் வீசேனமே அன்ன நதியாய் ஓடுவேனமே ஓ நீ போலே இறங்கணமே அக்கினாவாய் பாதியனமே கொடுங்காற்றாய் வீசேனமே அன்ன நதியாய் அந்த சீனாய் மலமுகள் வெளிப்பட்ட அபிஷேகம் குடியிருந்த மத்தியில் வெளிப்பட்ட அபிஷேகம் இந்த மாலை வேளையில் நம்முடைய சபை மத்தியிலாக இந்த ஆலயம் கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மத்தியிலும் நன்றி ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஓ ராகா சந்துராகலமோ ஓரிகாந்தரா ஓரிகாந்தரோலமோ ஷியாந்துரே ரிகாந்தரா ஓரிகமலமோ ஷியாந்தரே. ஓ உம்முடைய கிருபை இழந்து போன தேவனுடைய வேலைகளை இழந்து போன தேவனுடைய உறவுல ஜனங்களை திரும்பவும் ஆண்டவரை கட்டுவித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட உம்முடைய இரத்தத்தினால திரும்பவும் இழந்து போன உறவை நீ உருவாக்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நீ விழுந்தாய், எந்த இடத்தில் நீ விழுந்தாய், எந்த இடத்தில் நீ விழுந்தாய், இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் திரும்ப அழைக்கிறார். விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வா, விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வா. ஊராதாலா சந்துராபோ உரிக்காந்தாரா ஊராக்கா சந்தரா. ஆதியிலிருந்து அன்பு எங்கு, சிலுவை குறித்து தாளித்த அந்த நாளிலிருந்து அன்பு எங்கு, உன்னை ரட்சிக்கப்பட்ட அந்த அன்பின் நாளிலிருந்து அன்பு எங்கு. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே மனபாரத்தோடு ஆண்டவர் அழைக்கிறார். திரும்ப வா, பரிசுத்தப்படு, திரும்ப என்னோடு உள்ள உறவுல திரும்ப நிலைச்சிரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உராபாலா சந்துராகாதரா உரிக்கன் சதரே உராகா சதரா. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஹல்லேலூயா. நீ கதவு திறந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியா? நீ தேவனை உள்ள அழைக்க ஆயத்தமா இருக்கிறியா? பரிசுத்த ஜீவிதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறியா? ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து விழுந்தா திரும்ப வா. நிர்வாணத்தோடு காணப்படுகிறாயோ, தேவ மகிமை இழந்து நிர்வாணத்தோடு காணப்படுகிறாயோ, இந்த ராத்திரி வேளையில தேவன் அழைக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு தரப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு தரப்பா. நீ திரும்ப வா. ஹல்லேலூயா. உனக்காகத்தானே இந்த பாடுகள், உனக்காகத்தானே இந்த வேதனைகள். ஹல்லேலூயா.
ஹalleluya. இழந்து போன தேவ கிருபைகள், இழந்து போன அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளையில உன்னோட தேவன் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, 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 உன்னுடைகளை நிரப்புவீராகப்பா. இந்த ராத்திரி வேளையில உங்க கூட உள்ள உறவுல இன்னும் நிரப்புவீராகப்பா. அப்பா, உங்களோட கூட உள்ள உறவுல ஒன்றுபட பண்ணுங்கப்பா. எந்த இடத்துல நாங்க விழுந்தோடு தெரியலப்பா. இதோ நாங்கள் திரும்பி வருகிறோம்ப்பா. இதோ நாங்கள் திரும்பி வருகிறோம்ப்பா. பரிசுத்த ஜீவிதம் செய்யத்தக்கதாக, உமோடு உள்ள அந்த சிலுவையின் உபதேசத்தில் உறுதியா இருக்கத்தக்கதாக, கிருபையினால் நிரப்பப்படத்தக்கதாக அப்பா, அப்பா உண்மையா நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஜனங்களும் நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே. நோக்கி பாருங்கப்பா, நோக்கி பாருங்கப்பா, நோக்கி பாருங்கப்பா. வல்லமை ஆளுங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கூட அந்த உறவுல திரும்ப வர பண்ணுங்கப்பா. ஹalleluya. ஒருத்தர் கூட வருமே போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாக சொல்லலப்பா. யார் யாரெல்லாம் சுகவீனத்தோடு வந்தாங்களோ அவங்களை சுகப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தினால் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. ஹalleluya. ஹalleluya. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிற குருவேலை பைத்தியமாய் காணப்படலாம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் காணப்படுகிறது. ஒருவேளை தேவனுடைய உறவை விட்டு விலகி காணப்படுகிறாயோ, பரிசுத்த ஜீவிதத்தை விட்டு விலகி காணப்படுகிறாயோ, அன்பு செலுத்த முடியவில்லையோ, மன்னிக்க முடியவில்லையோ, ராத்திரி வேளையில இயேசுவை நோக்கி கேளு. சிலுவை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளில தேவன் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போதுமானவராய் காணப்படுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் இந்த இடத்தை விட்டு வெறுமையை கடந்து செல்லக்கூடாது. தேவன் நம்மோடு உள்ள உறவை திரும்ப புதுப்பிக்க தேவன் ஆசையோடு காத்திருக்கிறார். எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்த திரும்பி வாணேசப்பா சொல்றாரு. அதிலிருந்து அன்பு நமக்கு உண்டோ, அந்த சிலுவை காட்சியை கண்ட அந்த நாள் இருந்த அந்த அன்பு உண்டோ, ஞானஸ்தானம் பெற்ற அன்று இருந்த அந்த அன்பு இப்போது இருக்கிறதா? அதோ கெட்டு போகிற ஜீவிதத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கெட்டு போனதாய் காணப்படுகிறதோ? ராத்திரி வேளையில ஒன்று கூட நம்மை உருவாக்க, நம்மை உருமாற்ற தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹalleluya. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அடியேனிதா தேவா, அடியேனிதா தேவா, அடியேனிதா தேவா, அடியேனிதா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா, என்னை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, அடியேனிதா தேவா, அடியேனிதா தேவா, அடியேனிதா